தள்ளாதீங்க தள்ளாதீங்க ஒரு காலம் ஒரு கால போகாதீங்க 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 பாலம் பிச்ச முத்து ரொட்டு மேல முருகோலமா ராசப்பல ஏறிய வராண்டோ ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது கம்பங்குமூலி நான் தான் கண்டு வருவேன் நாரிகள் எல்லாம் சைடு போட்டு விடுவேன் ஐயானையும் சுருளி மலையும் சுத்தி வருவேனே ஏட்டையா ரோட்டு மேலே நிக்கிறாரு நிக்கிறாரு அவரை புடிச்சு ஒதுங்க சொல்லு இனிக்கும் அச்சு வெள்ள எள்ளு புண்ணாக்கு வாங்கி தாரே பத்தாட்டினா இன்னும் வந்தாரேண்டோ ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது ருக்குமணிய பின்னாடி உட்கார வச்சு அவங்க அக்காலே முன்னாடி உட்கார வச்சு இவரை பீரோ திறந்துக்குச்சு லாக்கர் சாவி இல்லாம ஆளை பாரு பொம்பளைனா அச்சா மாடனானா பயிர் பொறுக்கணும். அந்த ஒண்ணுதான் இருக்கு நீ சொன்னது லாஸ்டா சொன்னதா பைப்பு மட்டும்தான் இருக்கு. நானே ரொம்ப வருத்தத்துல ஏண்டி இருக்கேன். வருத்தத்துல இருக்காங்க? கல்யாணம் பண்ணி 3 புள்ள பிறந்துருச்சு. இப்ப போய் என் புருஷன் என்னைய சந்தேகப்படுறாரு. என்னது 3 புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் என்னைய போய் சந்தேகப்படுறேன் மாமா. சத்தியம் பண்ணவனியா? 3வது புள்ள அவனுக்கு பிறக்கலைங்கிற சத்தியமா சொல்றேன். இந்த ஐயனார் மேல ஆணையா சொல்றேன். 3வது புள்ள அவனுக்கு தயா பிறந்துச்சு. சத்தியம் பண்ணியா? சத்தியம் பண்ணிட்டேன். அப்படி இருந்து நம்ப மாட்டேங்கிறான். நம்ப மாட்டேங்கிறேன். 3வது புள்ள அவனுக்கு தான் பிறந்துச்சு. மத்த 2 புள்ளதான் வேற ஒருத்தனுக்கு பிறந்துச்சு. இவன் போய் என்னை சந்தேகப்படலாமா? ஒரு உத்தமி பத்தினி சந்தேகப்படுறது என்னைய போய் சொல்லலாமா? அப்புறம் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு கபடி விளையாடுறவனை கல்யாணம் பண்ணி ஆத்தாடி நம்மளால களத்துல இறங்கிட்டானா அவுட் பண்ணா வர மாட்டேன். புடுங்குனே ஏன் மாமா கேக்குற? 3 மாசமா கபடி கபடின்னு வர்றேன். இப்படி தொடுறேன் போயிடுறேன். எனக்கே ஒரு நாள் ஏறி டேஸ்ட் அடிப்பான்னு வைக்கிறேன். அடிச்ச வாடு இல்ல. நானாச்சும் ரைடு வர்றேன்டான்னு வேணாம் அப்படின்ட்டேன். சரி நீனாச்சும் வேணா வந்து நடுவில் ஒரு போனஸ் கோட்டனாச்சும் தொட்டுட்டு போடான்னு அப்படியே லாபியில காலை வச்சு ஆள் அவுட் ஆகிட்டாங்க. டைவர்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு டைவர்ஸ் ஆனது ஒரு சூப்பரா பார்க்க முடியாது. பார்க்கவே மாட்டேன். இனிமேல் அந்த நினைப்பே வராது உனக்கு. இனிமேல் அந்த ஆசையே இருக்காது. ரொம்ப ஆசையே வரக்கூடாது. அப்புறம் ஒரு கொத்தனார கல்யாணம் பண்ணு. அவர் எப்படி அந்த என்னைய கொள்ள பாத்துட்டாரு. ஏன்டி என்னடி ஆச்சு? 2 பேரும் ஒன்னா படுத்திருந்தோம். கொத்தனாரு கனவு வந்திருக்கும் போல இருக்கு. கட்டட வேலை பார்க்குற மாதிரியே சிமெண்ட குழப்பி சாந்தி சட்டியை தூக்கிட்டான் கருணையோட. ஐயா அப்புறம் டிங்கர் வேலை பார்க்க போறேன். பட்டி பார்த்து இல்லாது ஓட்டை உடைச்சிட போறேன். ஓட்டையில அடைக்க போறேன்னு கிளம்பிட்டான். நான் வேற ஒரு சைஸா படுத்துக்கிறது எப்ப பாட்டு சிமெண்ட குழப்பி ஜலப்புல அப்பி விட்டு மாப்பிள்ள இல்ல மருமக. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்க காலில் விழுகிறேன். நல்லா இருப்பீங்க. அடுத்த மாப்பிள்ள ரெடி. அடுத்த மாப்பிள்ள ரெடி. என்ன வேலை பார்க்குறீங்க? என்ன வேலை பார்க்குறீங்க? எங்க என்ன வியாபாரம்? விவசாயி. சரி அதனால நல்லா நல்லா இருக்கும். ஏன்டி 3 புருஷனோட இருப்பாட்டிட்டியா? அடுத்த யாரும் கல்யாணம் பண்ணியா? இல்ல நான் வீட்டில் சும்மா தான் இருந்தேன். எங்க அப்பா தான் சொன்னாரு என்னன்னு கன்னி பொண்ணு தனியா இருக்க கூடாது, உனக்கு ஒரு மாப்பிள்ள வாத்திருக்கேன்னாரு. ஏய் விளக்கமா இருந்துச்சு. 3 புருஷன் கட்டிட்டானா கன்னி பொண்ணா? உனக்கு ஒரு மாப்பிள்ள வாத்திருக்கேன்னாரு. யாருப்பானே அவன்? இந்த பாம்பான்னு ஓய மாட்டான் போல. பாம்பாட்டியா? பாம்பாட்டினா யாரு? பாம்பாட்டி இந்த மகுடியை வச்சு வீதி வித்த காமிப்பல்ல. ஆமா பாம்பை வச்சு. இவன் எப்படி என்னை காப்பாத்துவேன்னு இவன் பாம்பை ஆட்டியாவது காப்பாத்திருவேன்னாரு. சரி அவனை கல்யாணம் பண்ணி 1 மாசம் ஆகுது. இந்த வச்சிருப்பான்ல பாம்பு. ஆமா இந்த மகுடிய வித்த காமிக்கிற பாம்பு. அந்த பாம்பை கூட அவன் கண்ணில் காமிக்கல. அப்புறம் நானே கேட்டேன், வெக்கத்தை விட்டு நல்லா இருப்பேன், இந்த பாம்பனாச்சும் காமிடா பாத்துக்கிறேன்னு. அவன் சொன்ன நான் வச்சிருக்க பாம்பு சும்மா கிளம்பாது, அப்புறம் மகுடியை வச்சு ஊதுனாத்தான் கிளம்பிட்டேன். நீ என்னையா சிரிச்சுக்கிட்டே இருக்க? நீ சிரிக்கிற பார்த்தா அவன் மகுடி வச்சிருக்கான்ல அந்த பாம்பை தான் சொன்னேன். நானும் விடிய வாய வச்சு ஊதுன்னு ஊதுறேன். என்னாச்சு பாம்பு படம்? அவன் பாம்பு எந்திரிச்சு வணக்கம் கூட சொல்லலை. பார்த்தேன் எரிச்சல் ஆயிடுச்சு. காலைல மளிகை கடை திறந்துருச்சு.
நல்லா 20 ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கிட்டு வந்து என் பாம்பு மண்டை முனியில வச்சு நெருப்ப வச்சு கொளுத்தி விட்டேன். என்ன ஜப்புறா பாம்பு குளோசு பாம்பாட்டி குளோசு. இனிமேல் பொம்பளை ஆளுக்கு ஒரு கட்டி சூடத்தை வாங்கி வச்சுக்கிட்டு சாமி கும்பிடுறது. நம்ம வீட்டுல சொல்லவா கட்டி சூட வாங்கி வைக்க சொல்லி. தெய்வமே இந்த சன்னதியை பார்த்துட்டே இல்லை தோட சரி அடியே வாடி. புதுசா எனக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு ஆட்டி ஆவாரியா. அடி எப்படி இருக்க? ஆட்டி ஆவாரியோட ஆட்டிக்கிட்டு கிடக்குறேன். ஆமா அவன் கூடவே சேர்ந்து போ. அப்புறம் உறவை ஆயிக்குவேன் நீனு. இல்ல கிட்ட வர வேண்டாம் தெரியும் வரமாட்டேன்னு. அவகிட்ட உங்க பிரச்சனை சரி சரி. அப்பா வந்தாரு கணக்கு காவலுக்கு போச்சு. காவல் கூடமாலையா? அம்மாவை கூப்பிட்டுருவோம். அம்மா கூப்பிடுமா? கூப்பிட்டு காவலுக்கு போவோம். போவண்டி அம்மா வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க. வண்டி புறப்பட போகுது. வண்டி பரப்பட போகுது. 1/2 கிலோ 10 ரூபா கொடுக்குறோம். 1/2 கிலோயா? இந்த வரட்டு வாங்க சும்மா வாங்க வாங்க. ஏன் பிடிச்சிக்கிட்டே வர்றீங்க? ஏட்டியா சிறுமலக்கோட்டை உட்காந்து உட்காந்து பேசுதையா. அது உட்காந்து பேசையிலே தேனு உள்ளூர பூரதம்மா. அடையே நான் புரியலையே அட நானும் அறியலையே. ஒரு போகும் ஒரு தாவும் இங்கு நேரம் ஒன்னால உண்டானது. மூக்குத்தி பூ மேலே காத்து உட்காந்து பேசுறம்மா. மேற்காலி போகின்ற மேகங்களி மண்ணில் வாருங்களி மழை தாருங்களி உடல் சூடாக்கி பாருங்களே. மேற்காலி போகின்ற மேகங்களி மண்ணில் வாருங்களே மழை தாருங்களி உடல் சூடாக்கி பாருங்களே. மணமாலை நானாகவா படியேதி தாலாட்டவா மனதார சீராட்டவா மடியேந்தி தாலாட்டவா. ஒரு ஏக்கமாகாதம்மா விட்டு போகாதம்மா. நீ கொஞ்சம் தீராதம்மா. ராமா முக்குத்தி பூ மேலே காத்து உட்காந்து பேசுதையா. கல்யாண கச்சேரி ஊர்வலமோ ஒரு பூமாலையும் சிறு பொன்னூஞ்சலும் அடி நாட்கள் நாளாகுமோ. கல்யாண கச்சேரி ஊர்வலமோ ஒரு பூமாலையும் ஒரு பொன்னூஞ்சலும் அடி நாட்கள் நாளாகுமோ. மனநாளே தானே வரும் உன தேடி தேடி வரும். வரும்போது மாலை வரும். மாலை வந்தா வேலை வரும். அடி நானோ உன் போலத்தான் அதை கொண்டாடத்தான் எதிர்பார்த்தேன் நன்னாலத்தான். பாமா மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. அது உட்காந்து பேசையிலே தேனு உள்ளூர் ஊருதம்மா. அது ஏன் தான் தெரியலையே. அடே நான் தாரியலையே. ஒரு பூ ஒரு தாகும் இங்கு நேரு உன்னாலே உன்னாலே. தனான தனனனா தானா தனான தனனனா தன தனான தனனனா தானா தனன தனனனன்னா. நல்லா இருமா மங்கள உண்டாகட்டும். யாருமா அது? அம்மா வணக்கம்மா. நல்லா இருமா. யார் நீ? எதுக்கு வந்திருக்க இந்த இடத்துக்கு? ஆமா. என் பேரு ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஆமாம்மா. ஏய் என்னடி புதுசா இருக்கு பேரு? இல்லம்மா யார் வச்சது? லவர்ஸ் டே அன்னைக்கு எனக்கு யாருமே விரும்பவே இல்லை. சரி எனக்கு யாருமே ஐ லவ் யூ சொல்லல. சரி. அப்புறம் சர்பத்தை குடிச்சிட்டு சாவலான்னு போனேன். சர்பத்தை குடிச்சா எப்படி சாவு வரும்? அப்புறம் எங்க ஊர்ல ஒருத்தர் காப்பாத்திட்டாருனே. என்னென்ன கொடுத்து எதை கொடுத்து காப்பாத்தினாலும்? நீ ஏன் எப்படி சிரமப்படுற? சரி. ஏன் சாக போற அப்படின்னு கேட்டாரு. ஆ, வேற ஒண்ணுமில்ல, எனக்கு யாருமே ஐ லவ் யூ சொல்லல, சரி அதனால நான் சாக போறேன்னு. சரி. அந்த மாதிரிலாம் இருக்காது. ம் உன் பேரே நீ ஐ லவ் யூன்னு மாத்திக்க.
போற வர எல்லாம் கூப்பிட இல்லை அப்படின்னாரு. அது சரி, நல்ல விஷயம். அப்புறம் திருச்சி கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒரு மனு எழுதி கொடுத்தேன். என்னன்னு? என் பேரு ஐ லவ் யூன்னு மாத்துங்கன்னு. முதல்ல அவர் தான் கூப்பிட்டாரு. என்னன்னு மாத்தி எப்படி திருச்சி மாவட்ட கலெக்டர் ஐ லவ் யூ அப்படின்னாரு. மறுநாளே அவரை மாத்திட்டாங்க. இப்போ ஒரு லேடிஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, அவங்க வேற அர்த்தத்துல நினைச்சுக்கிட்டாங்க. நீ பேரை மாத்திரன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. என் பேரு ஐ லவ் யூ. அப்படியா? இப்ப நாங்க எப்படி கூப்பிடுறது உன்னைய? ஐ லவ் யூன்னு கூப்பிடுங்க. அம்மா ஐ லவ் யூ. ஐ லவ் யூ எங்க ஊர். என் பேரு ஐ லவ் யூ. சரி, நல்ல விஷயம் தான். இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அப்பா ஏதாவது தகவல் சொன்னாரா? ஆமா ஆமா. என்ன சொன்னாரு? கண்ணுங்க எடுத்துமா காவலுக்கு போச்சு. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தினை செந்தினை. கருந்தினை இருக்கு, செந்தினை இருக்கு. கருந்தினைகளும் செந்தினை செந்தில் வடி வேலை. எதுக்கு முருகனை கொடுக்கணும் ஏதாவது சொன்னாரா? முருகனுக்கு தான் கொடுக்க சொன்னாரு. ஏன் எதுக்கு? அதுமா பருவமடைந்த பெண்கள் திணை காவலுக்கு செல்வதும் ஆண்கள் உழுது பயிரிடுவதும் சரி நம்ம குல வழக்கம். சரி, அதனால இந்த திணையை எல்லாம் நம்ம பறவைகள் வந்து எச்சமிடாமல் பத்திரமா பாத்துக்க சொல்லியிருக்காரு. ஓ, அப்பா சொன்னார். நல்ல காட்டுக்கு வந்தாச்சு. இவன் நீ பொம்பளை பிள்ளை தானே? இது என்ன கொசுவலையை மாட்டிட்டு வந்திருக்கீங்க? கொசுவலை இல்லம்மா, கொசுவலை தானே. கேளு யாராவது பார்த்து. ஏடி இப்படி இருக்கு, உள்ள உள்ளதெல்லாம் வெளியில தெரியுது. தாவணி இப்படிதான் போடுறதாடி. தங்கமான கொண்டாடி உடம்பு வெளியில தெரியாத அளவுக்கு தாவணி போடணும். ஐயா, நீ ஆட்டுக்குட்டிய காய அடிச்சாதான் சுத்தப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். ஏய், என்னடி சொல்லிட்டு இருக்க பெரியவர்கிட்ட? கத்திக்கிட்டே கிடக்கு. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க பாரு, தாவணி சங்க புடிச்சோம்னா சரியா போயிரும். இது என்ன தாவணி? இது தாவணி போட தெரியுமா தெரியாதா? இல்லம்மா. தாவணி தெரியுமா? ஏமா போட தெரியுமா? தெரியாதா? நல்லா இருக்கு. இல்லடி, உள்ள உள்ளதெல்லாம் வெளில தெரியுது. அது புது மாடல்மா. அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் ஏதாவது விளையாடலாமா? விளையாடலாமா. என்ன விளையாட்டு? அப்பா அம்மா விளையாட்டு. விளையாடலாமே. 3 பேர் இருக்குமே, எப்படி அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறது? எப்படி? யார் யார் அப்பா அம்மா பிள்ளைன்னு ஒண்ணு வேணும்ல? ஆமா. யாரு? நீ அப்பா, நீங்க அம்மா, நான் பிள்ளை. அம்மா கைய காட்டுன்னு வேற மாதிரி வச்சுக்கோ. வேற நான் அப்பா, நீங்க அம்மா, நான் உங்களுக்கு புள்ள கொடுப்பேன். பல்லக்க பத்தல அடிப்பேன். முகரைய பாரு, முகரை. எதுக்குமே தூர மாட்டீங்க. மூச்சு முகர கடை பாரு. புள்ள கொடுக்கிறதுக்கு முன்னாடி நிக்கிறேன். வேணா இப்படி செய்வோமா? நீ அப்பா, இவ அம்மா, நான் புள்ள. என்ன தொட்டில போட்டு ஆட்டு. அதோட தொட்டி கிழிஞ்சிரும். ஏன்? ஆமா, தொட்டில 2 மூடை சிமெண்ட வாங்கி போட்டு சிமெண்ட் தொட்டி கேட்ட சொல்றியா? அதுக்குள்ள தண்ணியை ஊத்தி என்ன தூக்கி அதுக்குள்ள தொம்ப கட்டிட்டு போடு. உள்ள போட்டோம்னா தண்ணி பூரா வெளியில போயிடும். சரி, விளையாடலாம் நோக்கம் வந்துச்சு. என்ன விளையாடலாம்? எப்படி வேணாலும் விளையாடலாம். அதனால போவோமா? ஒரு கோலோ போவோமா? ஒரு கோலோ கோலோகமோ எங்கே ஓடு பூனை ஆடும் பாடுங்கால நூறு தாளம் ஞாபகம் பேரின்பும் காணும் நேரமானதோ போவோமா? ஒரு கோலோ. என்னடி? என்னது? ஏய், என்னடி சாப்பிட்டாவ? என்ன சாப்பிட்ட? ஏன் இப்படி? ஏய் அம்மா, முகர கடை. என்னடி பண்ணுது உனக்கு? என்ன சாப்பிட்ட? ஏதாவது வேண்டாது எதுவும் சாப்பிட்டியா? இவர் முன்னாடி வந்து உட்கார்ந்ததுல இருந்து ஒரே வாதியா. ஏன் அவர் என்ன பண்ணாரு உன்னைய? என்ன பண்ணாரு? மாங்கா திங்கணும் போல இருக்கு. வேற என்ன பண்ணுது சொல்லு. சாம்பல் திங்கணும் போல இருக்கு. அப்புறம் எது? சீ, புளிப்பு திங்கணும் போல இருக்குமா? இதெல்லாம் என்ன அறிகுறி? கொரோனாவுக்கு அறிகுறி. இல்லடி, நீ என்ன பண்ற? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நீ போய் முன்னாடி வைத்தியர்கிட்ட போ. அந்த ஒருத்தவர் தான் பாக்கி. இங்க வாடி, நாடிய பாப்போம். நாடி பிடி ஜோசியரா? ஏய், என்னடி டிக்கெட்டுக்குன்னு கேக்குது? வாட்சியை பிடிச்சி பார்த்தீங்கன்னா டிக்கெட்டுக்குன்னு ஓடாம ரெண்டே ஆகிட்டு. நாடியை பிடிச்சி பாரு, வாட்சியை பிடிச்சி பார்த்துக்கு. சரி, நீ வைத்தியரை போய் பார்த்துட்டு பண்ணியில விட்டு வெளியில உள்ள சுகாரன் மன கொடுக்குமா? சிலு சிலு சிலுவென இங்க இருக்கு கத்தங்கு அடிக்குமா கிடைக்குமா? பலிக்கு போல வீடு வழியில பள்ளம் மேடு வரப்பினோடு வயலோடு
நடக்குது கண்டதை ரசிக்குது இதில் என்ன ஒரு சுகம் ரத்தினங்கள் ஜொலிக்குது முத்தினங்கள் ஜொலிக்குது நடந்துடும் நதிகள ஊச்சந்தல குளிருது உள்ளுக்குள்ள மயங்குது எனக்கு ஒண்ணும் புரியலே கவிதை பாடும் காவேரி கதைய கேட்டு ஆடும் அழுகளோடு போட்டாலும் அடங்கிடாம போடும் போதும் போதும் உட்பாட்டு புறப்பட பூனை பாட்டு அவ்வளவுதான் இருந்தாலும் நல்ல பிள்ளை ஏன்டி அப்படி பண்ணுது அவளுக்கு அவ பாத்துட்டு வரட்டுமா நல்லா தான் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுவாரு அது அப்படியே இருக்கட்டும். இந்த பிள்ளை எப்போ நல்லா வரட்டும் சரிம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லை உன் மனசுக்குள்ள யாரையும் நினைச்சிட்டு இருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன் யார் அவரு ஆமாம்மா உங்க அண்ணன் தான் 7 பேர் இருக்காங்களே 7 பேரையுமா வீரத்தேவன் மட்டும் ஓ அது ஏன் அந்த அண்ணன் மட்டும் உனக்கு பிடிக்குது அவர் ஒருத்தர் தான் வர்றாரு என்ன இது இல்ல, அவர் ஒருவர் தான் வர்றாரு நம்ம கூட அவர் ஒருவர் மட்டும்தான் வராரு எங்க அப்ப 7 7 பேர் வந்தா 7 பேரையும் கண்ணில் காட்டவே மாட்டேங்க இப்ப 7 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு 7 பேரை யாரை பிடிச்சிருக்கோ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஓஹோ அப்படி இருக்கா ஏன்னா 7 பேரை நிக்க வச்சு அதுல யாரு பிடிச்சிருக்குன்னு பார்க்க கூடாது ஆஹா. நம்ம மனசுக்கு யார ஒருவர் மட்டுமே பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவர் ஒருவர் தான்மா அந்த வீரதேவன் மட்டும்தான் அவர்தான் வீரதேவன். அந்த பிள்ளை வரலான்னு பாரு வருதாடி என்னடி இது கரகம் ஓரம்போ ஓரம்போ லோடு ஏத்தி வண்டி வருது லோடு ஏத்தி வண்டி வருதா வாங்கடா வந்துட்டு போங்கடா போயிட்டாங்களே அப்புறம் என்ன ஏய் என்னடி இது என்னம்மா என்னது இது வாய்க்கு வந்துரும்ல இருக்கும்போது ரொம்ப மேல இருக்குதோ சரி விடுங்க இறக்கி கீழே வச்சுக்கோ எப்படி இறக்குவே இந்த இப்படித்தான் எப்படி ஓ இஷ்டத்துக்கு இறக்கிட்டு இருக்கு அம்மா உள்ளதான் சொல்றதெல்லாம் கேட்டு ஏய் வைத்தியர்ட்ட போனியா போனேம்மா என்ன சொன்னாரு அவர் விரல விட்டு பார்த்தா எதுல கணக்கு பண்ணி எண்ணி விரல விட்டு பார்த்தா எத்தனை மாசமா 35 45 மாசம் என்ன கணக்குடி இது ரயில்வே கணக்குமா எப்ப குழந்தை பிறகுமா ஆடி பாடி வேலை செஞ்சா நல்லபடியா குழந்தை நீ ஐயே நீ இருக்கிற நேரத்துல ஆண்டினா புள்ள கீழே விழுந்துருடி இல்லம்மா இந்த மாதிரி நேரத்துல குனிஞ்சு நிமிந்து வேலை ஆக்கணும் அதுக்கு எங்கேயோ குனிஞ்சு அடுப்ப கூட பத்த வைக்க விட ஏய் மாட்டாங்க. இந்தாடி ஆடையில பிள்ளை குழந்தை கீழே விழுந்துட்டா புள்ள கீழே இருந்த கூடாது அடியில தொட்டி கட்டி வச்சிருக்கேன் தங்கிக்குவேன் ஆமா இவ உன்னை வச்சுக்கிட்டு எப்படி பரவேறதுன்னு எனக்கே தெரியல ரொம்ப கஷ்டம்தான் பாவமா இருக்கும் வேணா திரும்ப அந்த வைத்தியர்கிட்டே போறியா ஏற்கனவே போனதே இவ்வளவு பிரச்சனையில இருக்கு சீ. இறக்கிடுவோம்மா ஆலலோ ஆலலோ ஆலலம் சோலலமே ஆலலம் சோலமே ஏய் என்னடி குடும்பமே ஆடுது ஐயே இந்த புள்ளை ஏதோ நீ பண்ண போற அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அந்த புள்ளைய என்ன ஆலலோ ஆலலோ ஆலலம் சோலலமே ஆலலோ என்னடி மாசமா இருக்கிற புள்ள இப்படிட்டா என்னடி பண்ற இப்பலாம் பண்ணலாம் அட நீ. பாதகத்தி என்னடி இது பொம்பளை நீ ஆனா இந்த புள்ள ஏதோ ஆவ போகுது அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு யாராச்சும் மாசமா இருக்க புள்ள பல்ட்டி அடிப்பாடி பொம்பளை மாசமான பொம்பளை பெல்ட் அடிக்காதா அடிக்க கூடாடி அவனை சொல்லுங்க என்னத்தான் வளகாப்புக்கு அந்த மாதிரி வாயை பத்திட்டு உட்காந்துருக்கு வளகா போயிருக்காங்களா அடிக்கலாம்ல ஏற்கனவே அடிச்சதுல இந்த நிலைமையில வந்து நிக்குது சின்ன சின்ன சிட்டுகளா செம்பருத்தி புட்டங்களா பட்டபடோ நாடுகளா வந்த வந்த போறீங்களா ஆலோ ஏய் புள்ளே காணும்டி புள்ளே காணும் பாரு சீ புள்ளே காணும் போ எங்கடி புள்ள 10 மாசம் என்னது வந்து பெத்து என்னடி புள்ளைய காணா புரிய மண்டையை கலந்துக்கிட்டு புள்ளைய ஏய் பிள்ளைய பாரு பிள்ளை பின்னாடி போயிருச்சுடி புள்ளைய வேணா ஊர் சுத்திக்கு போறது திருப்பி முன்னாடி ஏய் என்னடி இப்படி பின்னாடி போயிட்டேன் யாரு பாடா இங்க அடிச்சு போடுங்க என்னடி இப்படி அடிக்கிற என்ன ஏய் அடிக்காத இந்த புள்ளை அடிச்சுனா எனக்கு கோவம் வந்துரும் சொல்லிட்டேன் பிள்ளைல அடிச்சாலும் எனக்கு பிடிக்க பிடிக்காது உடனே நான் பேசவே மாட்டேன் நான் கோச்சிக்கிட்டே இருங்கம்மா கோச்சுக்காது அம்மா பயந்து கோச்சுட்டு போய் பின்னி பாடு பின்னாடி போயிட்டா சாரி சொல்றான் சாரிம்மா புள்ள இது வேற சொல்லுதா சின்ன சின்ன சிட்டிகளா செம்பருத்தி புட்டங்களா பட்டபடோ நாரைகளா வந்து வந்து போறீங்களா ஆலலோ ஆலலோ ஆலலம் சோலலமே சோ
போய் அவிச்சு சாப்பிட்ரு. என்னடி இது கோலம் கருமம் பிடிச்சவளே. அப்பா ஆ, போய் பத்திரமா பாத்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக நீ ஏன் பொம்பளாசம் மட்டும் இந்த கேவலப்படுத்துறீங்களே? இல்லம்மா. என்ன நொல்லம்மா? சே நான் வேற தனியா கேவலப்படுத்தணுமா? வாங்க போவோம். வேற யாரு இங்க வா. ஏன்னா யாரு கேவலப்படுத்துனது? நீ கேவலப்படாம இரு, மத்தவங்க கேவலப்பட வேணாம். நீ என்னது இது? என்னது இல்ல ஒண்ணுது, நம்பளுது இல்ல ஒன்னோடுது. ஏய் ஒண்ணுது. அதனால வெள்ளிமலை சரள் நம்ம முழுக்க வருவாங்கன்னு அப்பா சொன்னாரு. மதிப்பு குறைவு யார் வந்தாலும் வந்தாலும் அழைங்கள் ஆசீர்வாதம் இருக்கும். சரிங்கம்மா. ஆனலம் சோ சோ